தமிழ் கழுகு. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா கன்னியாகுமரியில மாவட்ட செயலாளரை மாத்திர எண்ணத்துல இருக்கான் திமுக தலைமை. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயராகவும் இருக்காரு மகேஷ். மகேஷை மேயராக்குறது பிடிக்காத முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் பாஜக கூட சேர்ந்து சதி வேலை செஞ்சது தெரிய வர தலைமை மாவட்ட செயலாளர் பதவியை சுரேஷ் ராஜன் கிட்ட இருந்து பறிச்சு மகேஷ் கிட்ட கொடுத்துச்சு. மகேஷ் மேயராகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் அமைச்சர் மனோ தங்கராஜ். இவருக்கும் சுரேஷ் ராஜனுக்கும் ஆகாததுனால அதை பயன்படுத்தி குமரி கிழக்கு மாவட்டத்துல தன்னோட அட்ராசிட்டியை ஆரம்பிச்சிருக்காரு. தனக்கு வாக்களிக்காதவங்களை ஓரம் கட்டுறது, தான் மேயராகிறதுக்கு ஆதரவா வாக்களிச்ச பாஜக கவுன்சிலர் முத்துராமனுக்கு மாநகராட்சியில வழங்கப்படுற 4 மண்டல தலைவர் பதவியில தென்மண்டல தலைவர் பதவியை வழங்கினாரு மகேஷ். இதனால நிர்வாகிகள் கடும் கோபத்துல இருக்காங்களாம். மனோ தங்கராஜ் மூலமா தலைமையை அணுகி புகார் செஞ்சதுல தேர்தல்ல மகேஷ் தேர்தல் வேலை ஒழுங்கா பார்க்கல. அவர் மாவட்டத்துல பொன்னார் நல்ல வாக்கு வாங்கினா அத காரணமா சொல்லி மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மகேஷை நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலாளரா தலைமை செயற்குழு உறுப்பினர் தாமரை பாரதி மற்றும் முன்னாள் குமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சிவராஜ் ஆகியோரை நியமிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு இருக்கு பாமக. பொதுவாவே இடைத்தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட்ல தங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறதுல பாமக உறுதியா நின்று இருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கூட நாங்க போட்டியிடல அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க பாமக. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காங்களாம் பாமக. இதுக்கு காரணம் இந்த தொகுதியில திமுக அதிமுகவுக்கு நடுவுல பெரிய போட்டியே நடக்கும். ஆனா தங்களுக்கு இங்க மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால அதை நிரூபிக்க இந்த முடிவை துணிஞ்சு எடுக்கலாம்னு பாமக தரப்புல யோசிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான வேட்பாளர் பட்டியலை கூட பாமக தரப்புல தயார் செஞ்சுட்டு தான் சொல்லப்படுது. இப்ப நடக்கிற 7 கட்ட நாடாளுமன்ற தேர்தலோட விக்கிரவாண்டிக்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போட்டிருக்காங்களாம் பாமக. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.